எத்தனை பேர் ரசிக்கப்பட்டிருக்கிறாங்க, எத்தனை பேர் ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறாங்க. ஒரு விடுதலை கிடைக்கும், ஒரு சந்தோஷம் கிடைக்குன்னு சொல்லி ரசிக்கப்படுறாங்க. ஆனால் கர்த்தர் சில டெஸ்ட்டு வைப்பார். என்ன டெஸ்ட்டு வைப்பார்? நீ சபையில் நிலச்சிருக்கிறையா, இன்றைக்கி வாரந்தோறும் அந்த சர்ச்சுக்கு ஒழுங்காக வர்றையா, கற்பனை கட்டளை கீழ்ப்படுகிறையா அப்படிங்கிற டெஸ்ட்டு வைப்பார். அந்த டெஸ்ட்டில் நம்ம கரெக்டாக ஜெயிச்சிட்டோம்னா அவர் வாக்குத்தத்தம் பண்ணின எல்லாம் வாக்குத்தத்தை நம்மளுக்கு கொடுத்துருவார். ஒரு சில பேர் இன்றைக்கி வந்தவொடனே, இன்றைக்கி ஞானஸ்நானம் எடுத்தோடனே நாளைக்கே எனக்கு அற்புதம் நடக்கணும், அடுத்த வாரமே எனக்கு அதிசயம் நடக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அப்படி நடக்காம என்ன பண்ணிடுவாங்க? பின்னாடி பேக் அடித்து போயிடுவாங்க. அப்படி இருக்கக்கூடாது. கர்த்தர் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீ என்னுடைய கட்டளைகளை, என்னுடைய கற்பனைகளை கை கொள்வாயோ கை கொள்ள மாட்டாயோ என்று சோதிக்கிறார். சும்மா ஒன்று அள்ளி கொடுத்துட மாட்டார். வந்த உடனே ஏசுக்கிட்ட வந்தோன்னே அள்ளி கொடுத்துட மாட்டார். ஏசுக்கிட்ட வந்தோடனே எல்லா பிரச்சனையும் உடனே முடிச்சிட மாட்டார். நீ உண்மையாக இருக்கிறையா, கற்பனை கட்டளை கீழ்ப்படுகிறாயா, வர்றையா வரலையா, எல்லாத்தையும் கவனிப்பார். பார்த்துக்கலாம். கவனிச்சுட்டு தான் என்ன செய்வார்? அற்புதம் பண்ணுவார். நம்ம அந்த நேரத்தில் என்ன செய்யணும்? பொறுமையை என்ன செய்யணும்? காத்துக்கொள்ள வேண்டும்.